ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? உங்களுக்கு ஹேரை பார்த்தாலே பார்க்க போகிறோம். ஒரு 3 ஹேர் ஸ்டைல் பார்ப்போம், சரிங்களா? நல்லா சீவி வச்சுருக்கேன். ரொம்ப நாள் ஆகுது ஹேர் ஸ்டைல் வீடியோ போடல. நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரி, இன்னைக்கு போடுவோம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்திருக்கேன். நான் போடு ஹேர் ஸ்டைல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, கஷ்டமாலாம் இருக்காது. சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் அழகாக இருக்கும். சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் ஹேர் ஸ்டைல் இருக்கும். உங்களுக்கே தெரியும், எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, பட் எனக்கு தோணுது நீங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்க. இது ஈஸியாக இருக்கும்னு நீங்கள் நினைச்சிருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. அதாவது சின்னோண்டு முடிக்க நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலாம். இந்த மாரி பெரிய முடியுது லாங் ஹேருக்குலாம் எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்படியே பின்னிட்டோம்னா திரும்பி அவுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் அதனால தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லாருமே. என்னதான் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போயிட்டு வந்தலாம், ஜாலியாக தான் எல்லாரும் போவாங்க. திரும்பி வந்து அதை அவுக்கிறதுக்குள்ளே அவங்க ரொம்ப படாதுபடுவாங்க. அதுவும் எனக்கு தெரியும். அதனால தான், ஏன்னா என் முடியல நான் அனுபவிச்சிருக்கேன். சில ஹேர் ஸ்டைல்லாம் பின்னிட்டு அவுக்க முடியாமலாம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்காக தான் வந்து குட்டி குட்டி ஹேர் ஸ்டைலு எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே ஸ்டார்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போவோம். மிடில் பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு லைட்டு போட்டேன், வெளிச்சமா இருக்கு. இதோ வர ஒரு நிமிஷம் இந்த மாதிரி சீவிக்குங்க. சீவிக்கிட்டேன், கரெக்டாக சீவியாச்சு. சீவி இதோ பிடிச்சிருக்க பாருங்க. இதோ பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து பாருங்க, இந்த பிடிச்சிருக்கு. அதை வந்து நல்லா ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து வந்து அந்த இதை மட்டும் போட்டுக்கணும். இந்த ஒரு சடை பிடிச்சிருக்கோம்ல, அதை மட்டும் டைட்டாக போட்டுக்கணும். போட்டேன், பேக் சைடில் போட்டேன். போட்ட பார்த்தீங்களா? பார்க்க இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. அதே மாதிரி இந்த சைடு போட வேண்டியதான். போட்ட பிறகு அடுத்தது என்னன்னு சொல்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்கும். பேக் சைடில் இன்னும் நல்லா இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு ஃபேஸ் கட்டு அழகாக இருக்கும். எப்பயுமே வந்து ஹேர் வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ் மாறும், இயரிங்ஸுக்கும் ஃபேஸ் மாறும், ஹேர் ஸ்டைலுக்கும் ஃபேஸ் மாறும். இந்த 3 விஷயத்துக்கு கண்டிப்பாக ஃபேஸு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஒரு மாதிரி நீட்டு முகமாக தெரியும், ஒரு மாதிரி குண்டு முகமாக தெரியும், உருண்டை முகமாக தெரியும், டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த 3 விஷயத்துக்கு மட்டும். அதனால தான் இந்த 3 விஷயத்த பார்த்து செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பிளாக் கலர் ரப்பர் பேண்டு தான் போடணும். போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியாது, ரப்பர் பேண்டு குத்திருக்கிறது தெரியாது. நான் பார்க்க அழகாக, நான் இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கலர் ரப்பர் பேண்டு போடுறேன். இன்னும் பிளாக்லேயே போடுங்க, அதுதான் பார்க்க உங்களுக்கு ரப்பர் பேண்ட் போட்ட மாதிரி தெரியாது, பட் அழகாக இருக்கும். போட்டிருக்கதே தெரியக்கூடாது, ஆனால் நம்ம குத்திருக்கணும், ஸ்டைலாகவும் இருக்கும். அப்படி நம்ம என்ன போட்டிருக்கோன்னு என்ன குத்திருக்கோன்னு தெரியாமல் பண்ணுவாங்களே, அது பார்க்க அழகாக இருக்கும். என்ன வித்தியாசமாக இருக்குது சடை அப்படின்ட்டு அப்புறம் வந்து கிட்டக்க வந்து சிலவர் பார்ப்பாங்க. அந்த ரப்பர் பேண்டு போட்டிருக்க ஒரு சடையில், அதை ரைட் சைடில் மட்டும் ஒரு சடையாக அதை 2ஆக ட்விஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுங்க. பாதி ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? ஸ்டாப் சும்மா தான் போட்டிருக்கேன். அந்த சடையும் போட்டுக்கணும், சரியா? இந்த சடையும் அந்த மாதிரி எடுத்து அதையும் இதேமாரி ட்விஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக ட்விஸ்ட் பண்ண, டைட்டாக 2 சைடும் அதேமாரி பின்னியாச்சு. இதோ பின்னியாச்சு. இதை அது 2ஐயும் சேர்த்து ஒரே ரப்பர் பேண்ட் போடும். கீழே அப்படியே சிரிக்க வேண்டியது.
கீழே வந்து கீழே அது மாதிரி 3 லேயர் எடுத்து எப்போதும் போல நம்ம பின்னிக்க வேண்டியது. ரொம்ப கிட்டக்க போடாதீங்க, கொஞ்சம் தள்ளியே போடணும். இல்லை இவ்வளோ தூரம் விட்டு தான் எப்போதுமே போடணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஹேர் ஸ்டைல் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். எடுத்து விட்டுக்குங்க. முன்னாடியில் வலிச்ச மாரி இருக்கக்கூடாதுல்ல, நல்லா எடுத்து விட்டுக்குங்க. நல்லா உங்களுக்கு பப்புன்னு இருக்கும் பாருங்களா. ஒரு மாதிரி இந்த இடத்துல செய்வோம். 2 லப்பர் பேண்ட் தான். நல்லா தூக்குன மாரி சிவ போகணும், லப்பர் பேண்ட் போடணும். தூக்குன மாரி சிவ போகணும், லப்பர் பேண்ட் போடணும். அதை வந்து 2 லேயர் எடுத்து டிஸ்ட் பண்ணணும். அதை 2ஐயும் சேர்த்து லப்பர் பேண்ட் போடணும். இப்போ நான் திரும்பி காட்டுறேங்க. இருக்கா இந்த பின்னிக்குவோம். கீழே பின்னிச்சு. இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு? இதுல வந்து நம்ம பூ கூட வைக்கலாம். பூ வந்து இப்படி இப்படி கூட குத்திக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பூலாம் வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா இப்போ கலர்லேயும் இருக்குது, கலர் கலராக வந்திருக்கு. இதுமாரி ஒயிட்லேயும் இருக்குது, எல்லா பூவும் இருக்குது. அதுமாரி வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம வந்து அர்ஜென்ட்டுக்கு நம்ம இந்தமாரி பூவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கட்டின பூ தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கூட நீங்கள் குண்டு மல்லி, முள்ளரும்பு அப்படி வாங்கி கட்டி வச்சுக்கோங்க. ஆனால் வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சடை பின்னுறோன்னு தெரிஞ்சதுன்னா பூ இல்லாமல் மட்டும் போகாதீங்க. அதெல்லாம் இருந்தால் தான் அந்த ஹேர் ஸ்டைலுக்கு தனி அழகு கொடுக்கும். சரிங்களா? நான் இப்போ வந்து பிளாஸ்டிக் பூ தான் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்களே சொல்லுங்கள். இங்கே குச்சி இருக்கும், இங்கே இருக்கு லப்பர் பேண்ட், இங்கே இருக்கு 2 லப்பர் பேண்டு, இங்கே ஒரு லப்பர் பேண்ட் இருக்கு. அந்த ஒரு லப்பர் பேண்ட் இருக்கிற இடத்துல கூட ரோஸ் வச்சுக்கலாம். ரோஸ் வச்சுருந்தோம்னா நல்லா கிட்ட காட்டிடுறாங்க. ரோஸ் பாருங்க. இங்க இருக்கு 2 லப்பர் பேண்டு. நான் அந்த 3வது லப்பர் பேண்ட் ரோஸ் வச்சிருக்கேன். சைடுல பூ எப்படி இருக்கு பாருங்க. வீடா சூப்பரா இருக்குங்க. இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணீங்கன்னா இந்த லப்பர் பேண்ட் மறைஞ்சிட்டு தான் ரோஸ் வச்சுக்கோம். இந்த 2 லப்பர் பேண்ட் தெரியும். இந்த 2 லப்பர் பேண்ட் வந்து நீங்க பிளாக் கலர் வாங்கிக்கீங்க. ஆனால் பேக் சைடுல இன்னும் ரொம்ப காட்டணும். ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ரொம்ப ஈஸிங்க. எப்படி இருக்கு இந்த ஹேர் ஸ்டைல்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சிம்பிள் தான். ஆனால் இதுக்கு வந்து லப்பர் பேண்ட் லாங் ஹேர் ஸ்டைல் கூட பேர் வைக்கலாம், சொல்லிக்க வேண்டியதான். இதுக்கு நானா பேர் வச்சிருக்கேன். பேரு ஒரே பேர் தாங்க எல்லா ஹேர் ஸ்டைலுக்கும் வருது. ஸோ நானா உருவாக்கியிருக்கேன் அந்த பேரை. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து செம சூப்பராக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் எந்த ட்ரெஸ்ஸுக்கு இது போட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ட்ரெஸ்க்கு இது போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப ஈஸிங்க. இது ஒரு ஹேர் பேண்டு, பூ குத்துறதுக்கு 2 ஹேர் பின், அவ்வளோதான். கிளிப்பு வந்து அந்த பூ குத்துறதுக்காகவும் எனக்கு மேலே வச்சதுக்கு காரணம் என்னென்னா அந்த சடையெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அந்த லப்பர் பேண்டு தெரியணும், இந்த லப்பர் பேண்டு தெரியணும் தான் நான் இப்படி மேலே வச்சுட்டோம். மேலே மாலை மாரி வச்சாச்சு. ஓகே, அடுத்த ஹேர் ஸ்டைலுக்கு வேறு மாதிரி வைப்போம். ஓகே ஸ்டார்ஸ்.
ரப்பர் பேண்ட் லாங் ஹேர் ஸ்டைல், மை ஹேர் ஸ்டைல் கூட சொல்லலாம். ஓகே, நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அதையும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைலை பார்ப்போம். வெயிட் அண்ட் சீ. செகண்ட் ஹேர் ஸ்டைல் பாருங்கள். நல்லா கோம் பண்ணிக்கோங்க, சிக்கு இல்லாமல் நல்லா கோம் பண்ணிட்டீங்களா? மிடில் பார்ட்டிஷன் எடுத்துப்போம். இதில் வந்து அந்த மிடில் பார்ட்டிஷன் பக்கத்துலேயே ஒரு லேயர் எடுங்க. லேயர் குட்டி லேயராக எடுங்க, ரொம்ப பெருசாக எடுக்கும். குட்டியாக எடுத்துக்கு வருங்க. அதை நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்குவேன். ட்விஸ்ட் பண்ணிட்டீங்களா? கண்ணாடி கீழே இருக்கு, நான் கண்ணாடியில் பார்த்துக்கிறேன். அப்பப்போ கீழே பார்க்க முடியும், நான் கையிலே வச்சுருவேன். பின்னாடி நல்லா சீவிக்கணும், ஹேர் ஸ்டைல் அப்போதான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி குட்டி கிளிப்பு அது வலிக்காது அவ்வளோவா. இது குட்டிட்டு வருது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பக்கத்துலேயே ஒரு லேயர் எடுங்க. லேயர் ஒன்று எடுத்து அதையும் டெஸ்ட் பண்ணிக்கங்க. டெஸ்ட் பண்ணி அது பக்கத்துலேயே அதே குட்டி கிளிப் எடுத்து குத்திக்கணும். குத்தியாச்சு. திரும்பி தேர்ட் லேயர் எடுங்க. அதே மாதிரி தேர்ட் லேயரையும் எடுத்து ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு கீழே அதே மாதிரி குட்டி கிளிப்பும் இந்த சைடு ரைட் சைடில் எப்படி மூணு லேயர் எடுத்து எப்படி நம்ம செஞ்சோமோ அதே மாதிரியே லெஃப்ட் சைடும் செய்யணும். இங்கே ரைட் சைடில் 3 லேயர் எடுத்து ட்விஸ்ட் பண்ணோமா, அதேமாரி இங்கேயும் 3 லேயர் எடுத்து ட்விஸ்ட் பண்ணோமா, எல்லாத்தையும் செக்யூர் பண்ணியாச்சு. திரும்பி இந்த இதுகிட்ட ஒரு லேயர் எடுத்துப்போம். எடுத்துங்க த்ரீ செக்ஷன். சும்மா தான் குத்திருப்பேன். அதேமாரி இந்த சைடும் அதேமாரி எடுத்துப்போம். ரைட் சைடில் செஞ்ச மாதிரியே லெஃப்ட் சைட்லையும் கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நல்லா இருக்கான்னு பாருங்க. பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் லேட்டாக ஆனாலும் நல்லா இருக்கும். நல்லா இறுக்கி பின்னுங்க, அப்போதான் வந்து உங்களுக்கு பின்னாடி அந்த பின்னல் வந்து தெரியும். நீங்கள் கொஞ்சம் லூஸாக பின்னிட்டீங்கன்னு வச்சுங்களா அந்த அளவுக்கு தெரியாது. எவ்வளோத்துக்கு எவ்வளோ இறுக்கி பின்னுறீங்களோ அதுதான் உங்களுக்கு அந்த பின்னல் வந்து பின்னாடி அழகாக தெரியும். நீங்கள் பின்னல் அதை ரெண்டையும் எடுத்துட்டு வந்து ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்டோன் வச்சு கிளிப்புக்கு போட்டுக்குங்க. அது இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கும். பின்னாடி அந்த கிளிப்பு குத்திட்டேன், ஸ்டோன் வச்சு கிளிப்பு குத்திட்டு எப்போதும் போல நார்மலா நம்ம 3 செக்ஷன் எடுத்து கீழே பின்னிக்கங்க. எப்போதுமே கீழே வந்து 3 செக்ஷனாவே எடுக்கிறீங்கன்னு பாக்குறீங்களா? அதான் அழகா இருக்கும்.
குட்டி முடிக்குன்னா நீங்கள் எப்படி வேணாலும் பின்னிக்கலாம். லாங் ஹேருக்குலாம் வந்து 3 செக்ஷன் அழகாக இருக்கும், 2 செக்ஷன் நல்லா இருக்கும். 2 லேயர் எடுத்து அந்த மாதிரி பின்னலாம். 4 பின்னலாமா என்னன்னு தெரியல, ட்ரை பண்ணதில்லை. ஒரு நாள் வேணா 4 பூரா சடிலாம் நல்லா தான் இருக்கும்ல, நல்லா இருக்கும். அதெல்லாம் சித்தூன்னு ஒன்று பண்ண மாட்டேன், ட்ரை பண்ணுவோம். ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், எல்லாமே பாருங்க. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் செஞ்சுக்கணும். சரியா? நல்லா கோம் பண்ணிக்கோங்க கீழே. வெட்டிங்க்கு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணா சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கும். சரி, பேக் சைடில் பார்க்குறீங்களா? எப்படி இருக்கு ஹேர் ஸ்டைல்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பார்க்குறீங்களா? ரோஸ் போட்டோ வெட்டிங்க்கு நம்ம போனோம்னா இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போனோம்னா எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கும் அழகாக இருக்கும், புதுவிதமான ஹேர் ஸ்டைலாக இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் லேட்டானாலும் அழகாக இருக்கும். நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்கும். நான் சுடிதார் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, எப்படி இருக்கு ஃபைனல் லுக்? இந்த ஹேர் ஸ்டைல் வந்து வெட்டிங் ஹேர் ஸ்டைல். வெட்டிங்க்கு இந்த ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஸ்டார்ஸ்? கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்லா இருக்கும், நீங்க பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். வெட்டிங்க்கு இந்த ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கும். சரி, இந்த ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்ப்போம். வாங்க ஸ்டார்ஸ். மிடில் பார்ட்டிஷன் எடுத்துப்போம். மிடில் பார்ட்டிஷன் எடுத்துக்கிட்டு சிக்கு இல்லாமல் சேர்க்குங்க. சைடில் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு லேயர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு லேயர் எடுத்து ஒரு லேயர் எடுத்து இந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த சைடு எடுத்துக்கிட்டு இந்த சைடு வச்சுக்கோங்க. அப்புறம் அதே மாரி இங்கேயும் ஒரு அளவு பார்த்து எடுத்துக்கணும். நீங்கள் மட்டும் இஷ்டத்துக்கு எடுக்கக்கூடாது, ஒரு அளவு இருக்கணும். நீங்கள் மட்டும் முன்னாடியில் வந்து வலிச்சு விட்ட மாதிரி இருக்கும், அதனால நல்லா தூக்கின மாதிரி எப்போதும் எடுக்குவீங்களே அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். எடுத்து அதை முன்னாடியில் போட்டுக்கணும். சும்மா நீங்கள் பாட்டு கொஞ்சோண்டு எடுப்பாங்களே முன்னாடியில், அது மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. அப்படியே போனிடெயில் தான் போட போகும். பேண்ட் எடுத்துங்க. பேண்ட் எடுத்து போனிடெயில் போட்டுருங்க. அது வந்து போனிடெயில் பண்ணி போட்டேன். இப்போ இதை நல்லா
நல்லா சீவிக்குங்க. நல்லா அழகாக வளர்ந்து நல்லா தூக்கின மாதிரி சேர்க்குங்க. வலிச்சு விட்ட மாதிரி இருக்கக்கூடாதுன்னா இதை நான் தனியாக எடுத்து வைக்க சொல்லுவேன். இந்த பாருங்க இப்போ ஏற்றுன மாதிரி இருக்க பாருங்க. மிடில் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன், பின்னாடி போனி டெயில் போட்டிருக்கேன். ஆனால் இதை பண்ணுங்க நல்லா தூக்கின மாதிரி சீவிக்கிட்டு இதை என்ன செய்யணும்னா இதை அப்படியே ட்விஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா ஃபுல்லா அப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டு வரணும். ஏன்னா நம்ம இந்த போனி டெயிலோட கீழே சுத்த போறோம். ரெண்டுத்தையும் சேர்த்தா செக்யூர் பண்ணணும். நான் இப்போதைக்கு அடியில் வந்து நான் சும்மா செக்யூர் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அடியில் போடும். இப்போதைக்கு நான் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். இதை நம்ம செஞ்சுட்டு இது ரெடி பண்ணிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து செக்யூர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து சீக்கிரம் செஞ்சிடலாம். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து ஜீன்ஸ் பேண்ட்டுக்கெல்லாம் போடும். நல்லா மாடல் ட்ரெஸ்க்கெலாம் வந்து இந்த போனி டெயில் போட்டா சூப்பராக இருக்கும். போட்டாச்சு. கொஞ்சம் முடி எடுத்து விட்டுங்க. இது வந்து பார்ட்டிஷன் எடுக்காம கூட செய்யலாம், எடுக்காமலே செய்யலாம். அழகாக தான் இருக்கும். நான் எடுத்து செஞ்சிருக்கேன், பட் எடுக்காமலும் செய்யலாம். நீங்க வந்து இந்த எதுவுமே எடுக்க வேணாம், தூக்குன மாதிரியே சீவி கொண்டேல் போட்டு இதை இந்த 2 சைடு நான் சொன்ன மாதிரி செஞ்சிருங்க. அப்படியும் செய்யலாம், அப்படி செஞ்சாலும் அழகாக தான். அடுத்தது என்ன செய்யணும்னா இதை ஃபுல்லாக சீவி அந்த போனி டெயிலேருந்து நடுப்புற கொஞ்சோண்டு ஒரு லேயர் மட்டும் எடுத்துங்க. அதாவது 3 செக்ஷன் பிரித்து பின்ன போகிறோம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற அளவு கொஞ்சோண்டு எடுத்துடணும். நல்லா நுனி வரைக்கும் பின்னிட்டே வாங்க. பின்னாடி காட்டுறேன், பின்னாடி நல்லா சூப்பராக இருக்கும். போட்டு இதுக்கு தனியாக ஒரு லப்பர் பேண்ட் போட்டணும். ஹேர் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சைடெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? இங்க பாருங்க. எப்படி இருக்கு இந்த ஹேர் ஸ்டைல்? எப்படி இருக்கு? ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ஆனா இது பூ வைக்கிறவங்க வைக்கலாம். ஆனா நம்ம மாடல் ட்ரெஸ் போட்டோம்னா பூ வைக்க மாட்டோம் இல்லையா? அந்த பூ இல்லாம பாக்கி நான் என்ன சொன்னேன்னா அதை மட்டும் செஞ்சிருங்க. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நல்லா வந்து சில்கியா நல்லா சீரம் மட்டும் தடவி இல்லை ஹேர் ஸ்ட்ரைட்னர் கூட நீங்க பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்கும். நான் இப்போ வந்து பூ வச்சு காட்டியிருக்கேன். இது வந்து நம்ம சுடிதாருக்கும் போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். பூ வச்சிங்கன்னா நீங்கள் சுடிதாரு இல்லை மற்ற ட்ரெஸ் எல்லாம் எந்த ட்ரெஸ் போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களோ போட்டுக்கோங்க. பூ இல்லாமல் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு போட்டுக்கங்க, சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துலனா உங்களுக்கு ஃபுல்லாகவே விட்டிங்கன்னா அழகாக தெரியாதுன்ட்டு தான் அந்த நடுப்புற மட்டும் பின்னி போடுறது. பின்னி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். நடுவில் மட்டும் பின்னி எல்லாமே முடி தொங்கும் போது நடுவில் மட்டும் இப்படி இருக்க வந்து பார்க்க அழகா இருந்தது. அழகா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே. எல்லா ஹேர் ஸ்டைலும் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் ஈஸியாக தான் அமைச்சிருக்கேன். ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது, வலிக்காது. வலிக்காம
சிம்பிளாகவும் இருக்கணும், அதே சமயம் அழகாகவும் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப், ஸ்டைலிங், க்ரூமிங் அண்ட் டிப்ஸு, எனி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வீடியோவில் போடுற